ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கலைஸ் கிரியேஷன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது வீக்கெண்டோட விலாக் தான். ஸோ சாட்டர்டே சண்டே 2 நாளும் வீட்டில் இருந்த ரொட்டீன் ஒர்க்கும் அப்புறம் நம்ம என்னென்னலாம் வேலை பார்த்தோன்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னே நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் 2 நாள் தான் வந்து எனக்கு வீக்கெண்ட் இருக்கும். அந்த 2 நாளில் வந்து வீட்டோட டீப் கிளீனிங், அப்புறம் ப்ரொவிஷன் வாங்குறது, வெஜிடபிள்ஸ் வாங்குறது, ரீஸ்டாக் பண்ணுறது எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணி முடிச்சிருவேன். ஏன்னா அந்த 2 நாளில் தான் வந்து எனக்கு ஃப்ரீ கிடைக்கும். அதுக்கடுத்து மண்டே ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அந்த வீக் கம்ப்ளீட்டாக போகணும். ஸோ அந்த வேலைக்கு வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றது இது எப்பயுமே எனக்கு இருக்கக்கூடிய ஒரு பழக்கம். ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்பயுமே வாங்குற மாதிரி தான் வாங்குவேன். அதில் வந்து நான் இப்போ கடைசி மாதம் லாஸ்ட் மந்த் வந்து சில ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன்னா அது இன்னும் மீதி இருக்குது அப்படின்னா அந்த ஐட்டம்ஸ் இந்த மாதம் ரிப்பீட் பண்ண மாட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் போகும் ரெகுலராக. ஸோ நிறைய வாங்கி டம்பும் பண்ண மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் அளவில் தான் வாங்கிக்குவேன். ஏன்னா என்னோடய வீட்டில் வந்து கொஞ்சம் நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் ரிப்பீட்டடாக பண்ண மாட்டோம். இந்த ஃப்ரை ஐட்டம்ஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி. அதனால் என்ன ஐட்டம்ஸ் வேணுமோ அதை மட்டும் வாங்கிக்குவோம். சில ஐட்டம்ஸ் வந்து நான் வாங்க மாட்டேன். அதை பார்த்துட்டு நான் லிஸ்ட் பண்ணிக்குவேன் எவ்ரி மந்த்தோ. இல்லை எது கரெக்டாக காலி ஆகிட்ருக்கோ அதை வந்து அப்போயே நான் எழுதி வச்சுருவேன். அப்போ எனக்கு லிஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ராவிஷன் வாங்குறப்போ நான் எதுவும் ஐட்டம்ஸ் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ ரீஸ்டாக் பண்ணி வைக்கிறதுக்கு ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து மறுபடியும் பாட்டிலில் போட்டு வைக்கணும். அதனால் அந்த பாட்டில்ஸ் எல்லாமே கழுவ போட்டுட்டு நீட்டாக தொடச்சி ஏர்டைட் பாக்ஸ் இல்லைங்களா அதில் நல்லா தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மறுபடியும் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வைக்க வேண்டிய இந்த பருப்பு, இந்த அரிசிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிஞ்சியெல்லாம் வந்து வச்சுருவேன். இந்த வண்டு இல்லை பூச்சி விழாமல் இருக்கிறதுக்காக. ஸோ நான் நிறைய குவான்டிட்டி வாங்குறது இல்லைன்னு சொன்னால அதனால் வந்து எனக்கு மெயின்டைன் ஆகுது. ஸோ குவான்டிட்டி தீர்ந்த உடனே மறுபடியும் அந்த ஐட்டம்ஸ் மட்டும் வாங்கிக்குவேன். மெயினாக வந்து இந்த பருப்பு, இந்த கொட்டை, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிக்குவேன். அரிசி வந்து நம்ம ஒரு மூட்டை அந்த மாதிரி போட்டுட்டோம்னா எனக்கு ரெகுலராக வந்துடும். அதுக்கடுத்து ஆயில் பாட்டிலும் எல்லாமே ஃபில் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நீட்டாக அடுப்புக்கிட்டையும் தொடச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த முருகன் கோவில் இருக்குது, ரொம்ப ஃபேமஸான கோவில். அங்கே வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த தேர் வரும். ஸோ அந்த தேரை வர அன்றைக்கி வந்து நிறைய சேல்ஸ் போட்டிருப்பாங்க. அங்கே வந்து ரெகுலராக நான் இயர்லி போவேன். ஸோ இந்த இயர் போனப்போ இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த கோலத்துக்கு போடுறதுக்கான ஒரு சில ஐட்டம்ஸு, அதுக்கடுத்து இந்த தடுக்கா பேன், தாளிப்புக்கு தேவைப்படுற ஒரு கரண்டி, அப்புறம் இந்த சப்பாத்தி மாவு பிசையலான்றதுக்காக இந்த போல் வாங்கினேன். எது என்கிட்ட இல்லையோ அது மட்டும்தான் நான் வாங்குவேன். எப்பயுமே இருக்கிற ஐட்டம்ஸ் ரிப்பீட் பண்ண மாட்டேன். இந்த ஸ்டீல் கடாய் வாங்கிக்குவேன் ஏதாச்சும் பொரியல் அதை தாளிக்கலான்றதுக்காக. அதுக்கடுத்து ஒரு 4 கப் வாங்கினேன். ஸோ இது வந்து நம்மக்கிட்ட செராமிக் கப்ஸ் இருக்குது காஃபிக்கோ டீக்கோ. ஆனாலும் இந்த ஸ்டீல் மேலே ஒரு க்ரேஸ் இருக்கும்ல, அதனால் அதை பேஸ் பண்ணி இந்த 4 கப்ஸ் பார்த்தேன், சரி வாங்கிடலான்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. அதுக்கடுத்து ஒரு வாட்டர் பாட்டில், அப்புறம் வந்து குழந்தைங்களோட துணியெல்லாம் காய வைக்கிறதுக்காக இந்த குட்டி குட்டியாக கிளிப்ஸ் வரும். ஸோ அந்த கிளிப்ஸ் ஒரு ஃபுல் பஞ்சு வாங்கியாச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் வாங்கினது. இதெல்லாம் இந்த கிளிப்பிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் கிளிப்பிங்ஸ் எடுத்து. ஆனால் என்னால் வந்து அதை போஸ்ட் பண்ண முடியல சில ரீசன்ஸால். அதனால் இந்த வீடியோவில் அதுவும் ஆட் பண்ணிட்டேன். சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வெஜ் தான் இருக்கும். ஸோ அன்னைக்கு வந்து முள்ளங்கி சாம்பார், சாதம், அப்புறம் வந்து கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சு ரசம் செஞ்சாச்சு. பருப்பு ரசம், வெண்டைக்காய் பொரியல். அந்த கடாயில் வந்து கொஞ்சமாக சாதம் போட்டு நம்ம பெரட்டி எடுத்து வச்ச சாதமும் எடுத்து வச்சுக்கோங்க. இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்புறம் பப்பாளி, அப்புறம் சப்பாத்தி, முட்டை, எப்பயும் போல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறி எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்படி தான் சாட்டர்டேவோட ஃபுல் டே போச்சு. இந்த கிளிப்பிங் வந்து பார்த்திங்கன்னா சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆனது பொங்கல் செய்யலான்னு சொல்லிட்டு, அதனால இந்த பொங்கல் கார பொங்கல் செஞ்சுட்டு, நேற்று இது வந்து கொஞ்சம் சாம்பார் இருந்தது. அப்புறம் தனியாக வந்து கடல தேங்காய் போட்டு அரைச்சி வச்ச சட்னி ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இது தான் பண்ணோம். மதியம் லஞ்சு ஃபுல்லு ஹெவியாக இருந்தது, நான்வெஜ் தான். இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் தான் இது வந்து ப்ரிப்பேர் பண்ணார். அதுவும் ஃபஸ்ட் டைம் வந்து பண்ணது, ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. அண்ட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நான் நல்லா பண்ணுறேன்னா இல்லைன்னு செக் பண்ணு, டேஸ்ட் வைஸ் எப்படி வந்திருக்குன்னு பாருன்னு சொன்னாரு. ஆனால் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் டைம் ரொம்பவே இம்ப்ரெசிவாகவும் இருந்தது. ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணார். ஸோ தவா ஃப்ரை பண்ணுவார். ஆனால் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து அவர் பண்ணது கிடையாது. நான் தான் யூஸ்வலி பண்ணுவேன். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த ஃபிஷ் எல்லாம் வாங்கிட்டு வந்தால் அது நீயே பண்ணுப்பா அந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் இந்த ஸ்குவிட்னு சொல்லுவாங்கள்ல அது, அப்புறம் நண்டு, அதுக்கடுத்து தவா ஃப்ரை தனியாக பண்ணோம், ஆயில் ஃப்ரை, டீப் ஃப்ரையும் பண்ணோம். இது எல்லாமே வந்து ஹஸ்பண்ட் தான் பண்ணார். ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் எடுத்து செஞ்சார். அதனால் ரொம்ப டேஸ்டியாக ஆர்வமாக இருந்தது எனக்கும் வந்து எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக உண்மையில் ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த டே வந்து சண்டே ரொம்பவே நல்லா போச்சு. நானும் கூட வந்து கொஞ்சம் ஏதாச்சும் தேவைப்படக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ இந்த மாதிரி தான் சண்டே ஆஃப்டர்நூன் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் நல்ல ஒரு சூப்பரான எம்மியான ஃபுட்டுன்னு சொல்லலாம் மதியம் லஞ்சுக்கு.
இப்படி தான் சண்டே வந்து போச்சு. ஒரு மூவியும் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கும் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய், டேக் கேர்.